அன்பு சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையில் எனக்கு ஏன் இந்த கடினமான பாதை என்றும் கடந்து போகவும் பலன் இல்லை, உதவவும் யாரும் இல்லை என்றும் வேதனைப்படுகிறீர்களா? இதே போலத்தான் ஒரு மிஷினரி ஊழியர் ஒரு கடல் சார்ந்த தீவிற்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று புறப்பட்டு போகிறார். ஆனால் முதலாவது வழியில் ஆபத்தான விலங்குகள் நிறைந்த காடு ஒன்றை கடந்து போக வேண்டிய சூழ்நிலை. அந்த ஊழியர் தேவனை நோக்கி, ஆண்டவரே, இந்த பாதையில் நீர் என்னை காத்துக்கொள்ளும் என்று தேவனை துதித்துக் கொண்டே பயணத்தை தொடர்கிறார். வழியில் சில ஆபத்தான விலங்குகள் அவரை கடந்து சென்றும் ஒன்றும் அவரை நெருங்கவில்லை. காட்டை கடந்த பிறகு அந்த ஊழியர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். உடனே கர்த்தருடைய சத்தம் அவர் காதுகளில் கேட்கத் தொடங்கியது. நீ நடந்து வந்த பாதையை திரும்பி பார் என்று. அவரும் திரும்பி பார்த்தபோது தான் வந்த பாதையில் தன்னுடைய காலடித்தடங்களுக்கு அருகில் இன்னொருவரின் காலடித்தடங்களும் பதிந்திருந்தது. இது என்ன என்று ஊழியர் கேட்டதற்கு கர்த்தர் சொன்னார், ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு நான் உன்னோடு கூட வருகிறேன் என்றார். அதை கேட்டதும் மகிழ்ச்சியில் நிறைந்து, ஆண்டவரே, நீர் என்னோடு வருகிறீரா? இது எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் என்று துதித்து கொண்டே பயணத்தை தொடர்கிறார். இரண்டாவதாக, வேகமாக நீரோட்டமுள்ள ஆற்றை கடக்க வேண்டியது இருந்தது. அதை பார்த்து மீண்டும் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதிலிருந்தும் என்னை காக்கும்படி நீர் என்னோடு கூட வாரும் என்று சொல்லி ஆற்றை கடக்கிறார். மிகவும் சுலபமாக அந்த ஆற்றை கடந்த அவர் இந்த முறையும் ஆண்டவருடைய காலடித்தடத்தை பார்க்கலாம் என்று திரும்பி பார்க்கிறார். ஆனால் அவர் நடந்து வந்த வழியில் ஒருவருடைய காலடித்தடம் மட்டுமே இருந்தது. அதை பார்த்து மனமுடைந்து, ஆபத்தான அந்த காட்டை கடக்க கூட வந்தீரே, இந்த முறை மட்டும் ஏன் விலகினீர் என்றார். அதற்கு கர்த்தர், இல்லை மகனே, இந்த முறை நான் உன்னோடு கூட நடக்கவில்லை, உன்னை சுமந்து கொண்டு நான் நடந்தேன், அது என்னுடைய காலடித்தடம் தான் என்றார். அதை கேட்டதும் அந்த ஊழியர் கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஊழியத்தை தொடர்ந்தார். அதுபோலத்தான் சகோதரனே சகோதரியே, வாழ்க்கையில் சில நேரம் ஆண்டவரே உங்களை கைவிட்டது போல உணர்கிறீர்களா? ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், அழைத்தவருக்கு தெரியும் எதுவரை கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று, எதுவரை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று. இதுவரை கரம் பிடித்து நடத்தினவர் இன்று முதல் உங்களை சுமந்து கொண்டு செல்கிறார். ஆகையால் பிலிப்பு 4:6 படி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென்.